Hello all, welcome to Mysterious Medicos. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எண் வகை தேர்வில் நிறம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சித்தா ப்ராக்டிக்கல், அதாவது நோய் நாடலில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலில் 5 செஷன்ஸ் பார்த்தாச்சு. அதாவது 5 ப்ராக்டிகல்ஸ் பார்த்தாச்சு. வாத பித்த கபம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் எண் வகை தேர்வில் நான் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நெய்க்குறி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எண் வகை தேர்வில் நிறம். அது நிறம் எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ நிறம்னா என்னென்ன பார்க்கணும், பேஷண்ட்டை அது எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணி என்ன டிசீஸ்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நோய், ஓகேங்களா? ஸோ நோய்க்கு என்னென்ன டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோயை நிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாகவே நம்ம எழுதணும். அதாவது இது 17 டேர்ம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கின்லேருந்து தான் கலரோட சேஞ்சஸை பார்க்குறோம். ஸோ ஏதாவது ஸ்கின்னில் அடிபட்டிருக்கு அப்படின்னா அந்த கலர், அதாவது அந்த அடிப்பட்ட இடத்துல ஏதாவது கலர் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, கலர் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோன்னா செகண்ட் அந்த கலர் அதிகமாக இருக்கா இல்லை அந்த கலர் நம்ம உடம்புல கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம நார்மல் ஸ்கின்னோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கணும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, 2 குற்றத்தோட கலப்பில் இருக்குது. இப்போ வாத பித்தமாக இருக்கலாம், இல்லை பித்த கபமாக இருக்கலாம். இது மாதிரி ஏதாவது 2 கலப்புனால 2 குற்றத்தினால வர கலப்பில் வர மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா வெள்ளை புள்ளிகள், வெண்படைகள், சின்ன சின்னதாக ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பேஷண்ட் கிட்ட அவனோட மலத்தோட நிறம், அதுக்கப்புறம் சிறுநீரோட நிறம், இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் அவங்க கேட்டாலே சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக ரொம்ப திக்கனாக இருக்கா, ரொம்ப திக் கலரில் டார்க்காக இருக்கா, இல்லை கொஞ்சம் லைட் கலரில் பேலராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அடுத்தது 7th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முடியோட நிறம். ஸோ முடியோட நிறம் செம்பட்டையாக இருக்கா, இல்லை கருப்பாக இருக்கா, ஒயிட்டாக இருக்கா? இப்போ ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா ஏஜ் ரிலேட்டடாக ஒயிட்டாக இருக்கா, இல்லாட்டி அவங்களுக்கு வேறு ஏதாவது மால் நியூட்ரிஷனால் ஒயிட்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா 8th ஒன் கண்ணோட நிறம். ஸோ இதில் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கண்ணோட நிறத்தை தான் போட்டிருப்பாங்க. ஒருவேளை அவங்க ஸ்பெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பார்க்கும்போது கண் ரெட்டிஷாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது கலர் சேஞ்சஸ் கண்ணில் இருக்கா இல்லையா, அதை மட்டும் நீங்கள் இந்த கண்ணில் ரிலேட் பண்ணால் போதும். வேறு ஏதாவது கண்ணில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை இந்த பாயிண்டில் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காதோட நிறம். ஸோ காதோட கலர் எப்படி இருக்குது, ரொம்பவே ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும். அடுத்தது மூக்கோட நிறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். மேபி கோல்டு இருந்துச்சு அப்படின்னா லைட் ரோஸ் அது மாதிரி பிங்கிஷாக இருக்க சான்சஸ் இருக்குது. இல்லை வேறு ஏதாவது அலர்ஜிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக ஏதாவது இருக்கும். இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது புண்ணோ இல்லை வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏதாவது கலர் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா நாக்கோட நிறம். ஸோ நாக்கோட நிறம் அப்படின்னு பார்க்கும்போது நாக்கில் ஏதாவது குட்டி குட்டியாக புண்கள் இருக்கா, அதனால் கலர் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா, கலர் சேஞ்சஸை மட்டும்தான் நீங்கள் இதில் இருக்க எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்க்கணுமே தவிர அதில் வேறு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த வேறு ஏதாவது டெஸ்ட் இருக்குல்ல எண் வகை தேர்வில் அதை தான் மென்ஷன் பண்ணணும். பட் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஃபுல்லாக மென்ஷன் பண்ண வேண்டியது கலர்ஸ் தான். 12th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உதடு. ஓகேங்களா? ஸோ லிப்ஸில் ஏதாவது கலர் சேஞ்சஸ் இருக்கா, அது நார்மலாக இருக்கா அப்நார்மலாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 13th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பல்லோட நிறம் எப்படி இருக்குது, ரொம்ப மஞ்சள் படிஞ்சிருக்கா இல்லை நார்மலான கலரில் தான் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அன்னம். அடுத்தது என்ன அப்படின்னா நெற்றியோட கலர். அதில் சில பேர் பொட்டு வச்சு அதனால் ஒரு மாதிரி கலர் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் நார்மலாக கலர் சேஞ்சஸ் அவங்களுக்கு ஏதாவது இது மாதிரி இருக்கா, இல்லை வேறு ஏதாவது அவங்க ஃபுட் எடுத்ததுனால இது மாதிரி கலர் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 16th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நெகக்கண். ஸோ நெகக்கண்ணில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது நம்ம விரலில் ஏதாவது நெகை சுத்தினால கலர் வந்திருக்கா, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் கட்டியோ இல்லை காயமோ ஏற்பட்டதுனால கலர் சேஞ்சஸ் இருக்கா இல்லையா, நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டு அதுக்கு ரிலேட்டடாக கலர் சேஞ்சஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் டிட்டர்மைன் பண்ணி மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 17th ஒன் த லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புருவத்தோட கலர்.
ஸோ புருவம் வந்து நல்லா டார்க் கலரில் தான் இருக்கா, இல்லை ரொம்ப லைட்டிஷாக இருக்கா, இல்லை அவங்களுக்கு அந்த இடத்துல முடி வந்து சரியாக இல்லாதால கலர் டிம்மாக தெரியுதா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஸோ இதில் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கலர் கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குங்கிற மாதிரி ப்ராப்பராக மென்ஷன் பண்ணணும். இல்லை இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவுமே கிடையாது, கலர்லாம் வந்து நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்கிறத மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதுமானது. இப்போ நம்ம இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நோயாளியில் வந்து ஓவராலாக நாக்குலேயும் அதுக்கப்புறம் வந்து நெத்திலையும் வந்து கலர் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட் கிட்ட எதுலலாம் கலர் சேஞ்சஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே கீழே லிஸ்ட் அவுட் பண்ணி இது மாதிரி நீங்கள் எழுதினாலே போதுமானது. இந்த ப்ராக்டிக்கல் இவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை மெடிக்கல் நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம், இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.